ஃப்ரெண்ட் ஒருத்தர் 40 ஏஜ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாப்புல. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முன்னால 3 மந்த்லேருந்து 4 மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை எடுத்து ஃபிக்ஸடில் டெபாசிட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக ஆகிடும். நம்மளோட ஏஜ் வந்து 40, அப்போ 100 மைனஸ் 40 60. 60% அமௌண்ட்டை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் இந்த 60%ல் 40% எடுத்து ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்ட்லையும் மீதி 20% எடுத்து லார்ஜ் கேப்லையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். மீதி இருக்க 40 வந்து நம்மளுடைய ஏஜ். இந்த 40% எடுத்து 20% எடுத்து கோல்டில், அதாவது கோல்டு இடிஎஃப்லையும் மீதி 20% எடுத்து நம்ம ஃபிக்ஸட்லையும் டெபாசிட் பண்ணோன்னா நம்ம இது வந்து ரொம்பவுமே லோ ரிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே 40 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீயான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது.